வணக்கம் நேர்களே. இன்றைய மனம் திறந்த நிகழ்ச்சியில் நான் என்ன பேச போறேன்னா, உருப்படியா ஒரு காரியம் இன்னைக்கு நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, அ யாருக்கு என்னவோ அப்படின்னு எனக்கு தெரியல. இது ஒரு நல்ல ஒரு தீர்ப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இந்த தீர்ப்பு வழங்கிய நீதிபதிக்கு நான் மிகவும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த கேஸ் 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 2 பிஞ்சு குழந்தைங்கள விஷம் வச்சு கொன்றுருக்காங்க இந்த அபிராமி. எதற்காகன்னா கள்ளக்காதலுக்காக. இந்த கள்ளக்காதலன் அவனுடைய பேரும் நான் சொல்றேன். மீனாட்சி சுந்தரம். இந்த 2 பேருக்குமே இன்னைக்கு ஒரு கடுமையான தீர்ப்பு வழங்கியிருக்காரு நீதிபதி. காஞ்சிபுரத்துல இன்னைக்கு நடந்திருக்கு. அந்த இன்சிடென்ட்ட நினைக்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. 2 பேருக்குமே சாகும் வரை ஆயுள் தண்டனை குடுத்துட்டாரு. ஓகேங்களா? அவருடைய கணவர், அதாவது அபிராமியுடைய கணவர் எந்த நிலைமையில இருக்காருன்னு நம்மளுக்கு தெரியல. இந்த அபிராமிக்கு இன்னைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அபிராமிக்கும் ஒரு கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரத்திற்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கியிருக்காங்க. எதனால வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஃப்ளாஷ்பேக் நீங்க பார்த்தீங்கன்னா, குன்றத்தூர்ல அபிராமியும் அவருடைய கணவர், அவருடைய பிள்ளைகள் என சந்தோஷமா வாழ்ந்துட்டு தான் இருந்திருக்காங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இந்த பிரியாணி கடை, அவங்க வீட்டு பக்கத்துலயே ஒருத்தர் பிரியாணி கடை போட்டிருக்காரு. போட்டு பிரியாணி வித்திருக்காரு. அப்போ இந்த அம்மா அப்பப்போ போய் பிரியாணி வாங்கிட்டு இருக்கு. வாங்கிட்டு காசுலாம் குடுத்துட்டு அங்கங்க அப்படியே பேசிட்டு இருந்திருக்காங்க. இதுவே நாளடைவுல டோர் டெலிவரி பண்ணியிருக்காரு நம்ம மீனாட்சி சுந்தரம். அவர் போயிட்டு வீட்டுக்கு போய் பிரியாணி குடுத்துருக்காரு. வீட்டுக்கு போய் பிரியாணி குடுத்துட்டு ஆ வந்திருக்காரு. ஒவ்வொரு நாளும் குடுக்குறப்ப சில கசமுசலாம் அங்க நடந்திருக்கு. இது அபிராமியோட கணவருக்கு இது தெரியாம நடந்திருக்கு. அவர் ஆஃபீஸ் போயிருவாரு. ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் இது வழக்கமா நடக்கிற மாரி நடந்திருக்கு. இப்ப இதுக்கு தடையாக இருக்கிற 2 குழந்தைங்க. இது 2 பேரும் நம்மளுக்கு ஏன் தடையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அபிராமி யோசிச்சிருக்கா. யோசிச்சு இந்த பிரியாணி கடைக்காரன்ட்ட மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா. மாத்திரை வாங்கி தூக்க மாத்திரையை அந்த பிள்ளைங்களுக்கு குடுத்துருக்கு. குடுத்துட்டு அதை சாப்பிட்டுட்டு அது தூங்கி இருக்குதுங்க. ஒவ்வொரு நாளுமே இது மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு தூக்கம் மாத்திரை குடுக்கலாமா? அதுவும் டாக்டருடைய எந்த ஒரு இதுவும் இல்லாம குடுக்க முடியுமா? முடியாது. ஆனா இவன் அதை அரேஞ்ச் பண்ணி அந்த குழந்தைக்கு குடுத்து ஒரு நாள் அந்த குழந்தை செத்தே போச்சு. குழந்தைங்க 2 பேருக்கும் பால்ல 5 தூக்கு மாத்திரை போட்டு கலந்து குடுத்துட்டேன். நல்லா ஆனா அவங்க பார்க்க தூங்குற மாதிரி இருக்கு. ஆனா நாளைக்கு வச்சுட்டு போட்டு வச்சிருக்கேன். செத்துட்டாங்களா? 5 மாத்திரை போட்டிருக்கேன். ஆனா தூங்குற மாதிரி தான் இருக்காங்க. இன்னும் பயமே இல்லாம பேசுறேன். எனக்கு பயமா இருக்கு. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்றது எனக்கு தெரியல. 2 பேரும் எங்க ஊருக்கு போயிடலாம். அது நான் உன்னை ஓடி போறதுக்கோசம் தானே என்ன பிளான் பண்ணேன். ஹவுஸ் ஓனர் இருக்காங்களா பாரு. அது 11 மணி ஆகுது. யாரும் அவங்களும் இருக்க மாட்டாங்க. யாருமே இல்லல்ல வெளியே? யாரும் இல்ல. எனக்கும் ஹோட்டல்ல வேலை முடிய போகுது. முடிஞ்சிச்சு, நானும் வரேன். வீட்டுக்காரர் வருவாரா இப்போ? வருவாரா என்னன்னு தெரியல எனக்கு. சரி, வரலன்னா எனக்கு ஃபோன் பண்ணு. நான் சொல்ற இடம் வந்துடு. நம்ம காலைல ஓடி போயிடலாம். கேக்குதா இல்லையா? கேக்குது. பைட்டா திருதுன்னு முடிக்காத. லைட்லாம் ஆஃப் பண்ணி வை. அது தெரியாம அபிராமியோட கணவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய குழந்தைங்கள்ட்ட கொஞ்சிட்டு தான் ஆஃபீஸுக்கு போவாராம். அப்போ அன்னைக்கு கொஞ்சம் போயிருக்காரு. அப்போ இந்த அபிராமி அம்மா சொல்லியிருக்கு, எதுக்கு தூங்குற குழந்தை எழுப்பிட்டு இருக்கீங்க, நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவரும் போயிட்டுக்கிறாரு. போனதுக்கப்புறம் இந்த அபிராமி என்ன பண்ணியிருக்கு, அந்த குழந்தைங்களை பார்த்துருக்கு. பார்க்குறப்ப ஒரு குழந்தைக்கு கொஞ்சம் லைட்டாக உயிர் இருந்திருக்கு. ஆனால் அதையும் இவ கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கா. ஒரு சின்ன பிஞ்சுகளை கழுத்தை நெரிச்சு கொள்ற அளவுக்கு ஒரு எப்படி, அதுவும் அவள் சொந்த குழந்தைய, நீங்களே நினைச்சு பாருங்களேன். இதை நினைச்சா எனக்கே மனசு படபடன்னு. தன்னுடைய சொந்த குழந்தையவே அவ கொண்டிருக்கானா, அப்ப கள்ளக்காதலுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பான் பாருங்களேன். இப்போதைக்கு கள்ளக்காதல் அப்படின்னாலே அபிராமி தான் எனக்கு ஞாபகம் வருது என் மனசுக்கு. அவ்வளோ ஒரு கொடூரமான செயலை செஞ்சுட்டு அங்கேருந்து தப்பிக்க பிளான் போட்டு ட்ரெஸ்ஸு கிஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கோயம்பேட்டில் போயிட்டு ஸ்கூட்டரை வச்சுருக்கான். அங்கே தான் சிசிடிவி கேமராவில் பார்த்து அபிராமியையும் தன்னுடைய கள்ளக்காதலன் சுந்தரத்தையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்க. 4 வருஷம் இந்த கேஸ் நடந்திருக்கு. இன்னைக்கு தான் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்புக்கு நான் ரொம்பவும் ரொம்ப பார்க்குற ஒரு தீர்ப்பு தான். ஆனால் ரொம்ப டிலேவாக கொடுத்துருக்காங்க. அப்பயே கொடுத்துருக்கணும். 1 வருஷம் அந்த கேஸ் நடக்கிறப்பே இவ தான் ப்ரூஃப்னு தெரிஞ்சு போச்சு. அப்பயே கொடுத்து முடிச்சிருந்தா இந்நேரம் அவள் தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பா. அது சரி, ஓகே. அது டிலே பண்ணுறது எப்பவுமே வழக்கமாக நடக்கிறது தான்.
அதே போல் அடுத்த இன்சிடென்ட் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, ஜெயராஜ், பென்னிக்ஸ் இவங்களோட லாக்அப் டெத்தில் பல மர்மங்கள் ஒளிஞ்சு சிபிஐலாம் விசாரிச்சு அதுவும் வந்து ஒரு 6-7 வருஷம் ஆகிப்போச்சு தீர்ப்பு வழங்குறதுக்கு. இப்போ தீர்ப்பு வழங்குற சமயத்தில் ஸ்ரீதர் அவர் வந்து சரணடைஞ்சிருக்காரு. போலீஸ் ஆஃபீஸர் எதுக்காக சரணடைஞ்சாருன்னு இப்போது அடுத்தடுத்த அப்டேட் தருவாங்க. ஏன்னா இந்த வழக்குக்கு ஒரு தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன். ஆனால் அதுவும் இப்போ தள்ளி போச்சு. இப்போது எதனால் நான் இதை சொல்ல வரேன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த அஜித் அவருடைய லாக்அப் டெத், அப்புறம் வந்து ரித்தன்யா அந்த கேஸ், இந்த மாதிரி பல கேஸ் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் உடனே தீர்ப்பு வழங்கினா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் என்னோட மனசு சொல்லுது. ஸோ என்னுடைய மனசு சொல்கிறதும் உங்களுடைய மனசு சொல்கிறதும் ஒன்றா இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இத்தோட இந்த மனம் திறந்து பேசு நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.